ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு இந்த மன்றத்திலே பேசுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹாஷிம் குலத்தின் வரலாறு. அன்றைய காலகட்டத்திலே அரபு தீபகற்பத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள்களும் அவரவர்களுக்கென்று தனியாக சில கோத்திரங்களை வகித்திருந்தார்கள். எந்த அளவிற்கென்று சொன்னால், ஒரு கோத்திரத்திலிருந்து அவர்கள் பலவிதமான கோத்திரங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு கோத்திரங்களில் உள்ள ஒரு வகைதான் பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலம். எப்படி என்றால், ஒட்டுமொத்த அரேபியர்களும் குரேஷ் குலத்தை சார்ந்தவர்களாக தான் இருந்தார்கள். அவர்களிலிருந்து பிரிந்த முதலாவது பகுதி தான் பனு ஹாஷிம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னதாக இன்னொரு பிரிவினர் அதிலிருந்து பிரிகின்றார்கள், பனு உமையா. அதற்கு பின்னதாக பனு முத்தலிப் என்ற ஒரு கூட்டம் ஒரு தனியாக ஒரு கோத்திரமாக அதிலிருந்து பிரிந்து செல்கின்றார்கள். அதற்கு பின்னதாக அப்துல் ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார்கள் அந்த வகையிலிருந்து பிரிந்து செல்கின்றார்கள். இன்னும் பனு அதி குலம், இந்த பனு அதி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னதாக அந்த பனு அதி கோத்திரத்திலிருந்து பிரிந்த ஒரு கோத்திரம்தான் பனு அசத். இவ்வளவு கோத்திரங்களும் குரேஷ் என்ற அந்த ஒரே ஒரு குலத்தில் இருந்து தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கோத்திரங்களுக்கும் முதன்மையாக அதிகம் பிரசித்தி பெற்ற, வரலாற்றுகளிலே மிக அதிகமாக பேசப்படுகின்ற, அதிகம் சிறப்புமிக்க புகழ் வாய்ந்த ஒரு கோத்திரத்தினுடைய பெயர்தான் பனு ஹாஷிம். எதற்காக இந்த கோத்திரத்திற்கு பனு ஹாஷிம் என்ற பெயர் வைக்கப்பட்டது? பனு ஹாஷிம், ஹாஷிம் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய உண்மையான பெயர் அம்ர். அவருடைய வேலை என்னவென்றால், காபாவிற்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, காபாவை யார் யாரெல்லாம் தவாஃப் செய்ய வருகின்றார்களோ அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகளை செய்து கொடுப்பது, இப்படி அவர் அனைத்து விதமான காரியங்களிலேயும் ஹாஜிகளை வரவேற்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இந்த ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் அந்த அம்ர் என்ற மனிதர் பார்த்து கொண்டிருந்தார். எதற்காக அவருக்கு ஹாஷிம் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்றால், அவர் ஒரு விதமான குழம்பை, ஒரு பானத்தை தயாரிக்கக்கூடியவராக இருந்தார். எப்படி என்றால், ரொட்டிகளை நொறுக்கி உடைத்து அதன் மூலமாக ஒரு பானத்தை, ஒரு குழம்பை தயாரித்து அங்கே வரக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஹாஷிம் என்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் என்றால் உடைத்தல், நொறுக்குதல். அவர் அந்த ரொட்டியை நொறுக்குவதின் காரணமாக, அது உடைத்ததின் காரணமாக அந்த அம்ர் என்ற அந்த பெயர் அவருக்கு ஹாஷிம் என்று மாற்றப்பட்டது. அதற்கு பின்னதாக தான் அவர் ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப் என்று அழைக்கப்பட்டார். இப்படிதான் இந்த கோத்திரத்தினுடைய வரலாறு ஆரம்பமாகின்றது. இதற்கு பின்னதாக பனு ஹாஷிம் அவர்களுடைய அந்த கோத்திரத்திலிருந்து அவர்களுடைய மகனார்
யார்? அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறக்கின்றார்கள். இதற்கு முன்னால் வரை பனு ஹாஷிம் அவர்களுடைய குலத்தார்கள் தான் இந்த ஒட்டுமொத்த ஹாஜிகளுடைய அந்த வேலைகளை எல்லாம், அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய வேலைகள், அவர்களுக்கு விருந்து வழங்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அவருடைய மரணத்திற்கு பின்னால் அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறக்கின்றார்களோ அதிலிருந்து யார்? இன்னொரு கோத்திரத்தார்கள், பனு நௌஃபல் என்ற கோத்திரத்தார்கள் அவர்களுடைய அந்த பதவிகளை எல்லாம் பறிங்கி விடுகின்றார்கள். உடனே அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அங்கே இருக்கக்கூடிய குறைஷிகளிடத்திலே பேசி பார்க்கின்றார்கள். எனக்கு என்னுடைய அந்த பதவிகளை, என்னுடைய குலத்தை சார்ந்த அந்த வேலைகளை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று. அனைத்து குறைஷிகளும் பனு ஹாஷிமுக்கு எதிராக மாறிவிடுகின்றார்கள். அதற்கு பின்னதாக மீண்டும் அப்துல் முத்தலிப் அவர்கள் முயற்சி செய்து மற்ற கோத்திரத்தார்களிடத்திலே பேசி அவர்களுக்கு சாதகமாக கொண்டு வருகின்றார்கள். பிறகு அவர்கள் பனு நௌஃபல் என்பவரிடத்திலே பேசி அந்த பதவிகளை, அவர்கள் செய்த அந்த வேலையை, அவர்கள் குலத்திற்குரிய அந்த வேலையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் அதே வேலை, தன்னுடைய தந்தை எவ்வாறு வேலை செய்தார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அல்லவா? காவாவிலே பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பவர்களையும், பேரிச்ச மலங்களை தருபவர்களையும், தண்ணீர் கொடுப்பவர்களையும் என்று, அதே போன்று தனியாக அவர்களுக்கென்று அவர்கள்தான் அந்த பொறுப்பிற்கு நியமனம் செய்யப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு வேளையிலே அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கனவில் ஒரு காட்சி தோன்றுகின்றது. அப்துல் முத்தலிப் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய கனவிலே வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கிணறு. அந்த கிணறு அவர்களுடைய கனவில் காட்டப்படுகின்றது. அதற்கு பின்னதாக அவர்கள் அந்த இடத்தை தேடி அந்த இடத்தின் பால் சென்று அந்த கிணறை தோண்டுகின்றார்கள். அதிலிருந்து ஒரு குளத்தால் புதைக்கப்பட்ட சில தங்க கட்டிகளும் மான் சிலைகளும் அதில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த அனைத்தையும் எடுத்து காபாவினுடைய கதவுகளாக அதை உருக்கி செய்கின்றார்கள். வாள்களை உருக்கி காபாவினுடைய கதவாக செய்து விடுகின்றார்கள். அந்த தங்க மான்களை உருக்கி அந்த காபாவினுடைய கதவுக்கு மேலாக தகடுகளாக அவர்கள் ஒட்டி விடுகின்றார்கள். இப்படிதான் ஜம்ஜம் கிணறு இரண்டாவது முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்துல் முத்தலிப் அவருடைய கனவில் தான் அவர்களுக்கு அந்த கிணறு பற்றி காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது அனைத்து குறைஷி தலைவர்களும் யாரிடத்திலே வருகின்றார்கள்? பனு ஹாஷிம் இடத்திலே. எங்களுக்கும் இந்த தண்ணீரில் இருந்து பங்கு தாருங்கள் என்று. அதற்கு பனு ஹாஷிம் குலத்தார்கள் மறுத்து விடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இது எங்களுக்குரியது, நாங்கள் தான் இதை கண்டுபிடித்தோம் என்று சொல்லி அவர்களுக்கு தர மறுத்து விடுகிறார்கள். அதற்கு பின்னதாக சில விதமான ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து தண்ணீரை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சட்டம் வருகின்றது. அதற்கு பின்னதாக தான் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. அப்துல் முத்தலிப் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே அல்லாஹ்விடத்திலே என்ன ஒப்பந்தம் எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையிலிருந்து ஒரு குழந்தையை நான் உனக்கு அறுத்து பலியிடுகிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல அவர்களுக்கும் குழந்தை பிறக்கின்றது. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையிலே முதலாவதானவர் தான் ஹாரிஸ். இரண்டாவதாக அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஜுபைர். அதற்கு பின்னதாக மூன்றாவதாக பிறக்கக்கூடிய குழந்தையின் பெயர் அபு தாலிப். அபு தாலிப் என்பவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை. அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய கண் இமை போன்று பாதுகாத்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அபு தாலிப் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அபு தாலிப்புக்கு பின்னதாகத்தான் அப்துல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை பிறக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் சஃபியா, அதற்கு பின்னால் அர்வா, அதற்கு பின்னாலாக உமையா என்று அடுத்தடுத்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இதற்கு பின்னதாக அந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். தன்னுடைய குழந்தைகளுடைய பெயர்களை ஒரு பட்டியலிட்டு அதை சீட்டிலே எழுதி யாருடைய பெயர் வருகிறதோ அதை நான், அந்த குழந்தையை நான் பலியிடுகிறேன் என்று அவர்கள் மனதில் எண்ணிக்கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சீட்டை குலுக்குகின்றார்கள். அதிலே வரக்கூடிய பெயர் அப்துல்லா என்று வந்து விடுகிறது. அப்துல்லாவை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த அளவிற்கு நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது
அவர்களை பலி கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை என்ன செய்தார்கள், மனதில் எண்ணிக்கொண்டு 100 ஒட்டகங்களும் அப்துல்லாவுடைய பெயரையும் எழுதி போட்டார்கள். இரண்டாவதாக அவர்கள் அந்த சீட்டை எடுக்கும் பொழுது அதில் 100 ஒட்டகங்கள் என்று வந்து விடுகிறது. அப்துல்லாவிற்கு பகரமாக 100 ஒட்டகங்களை பலியிடுகின்றார் அப்துல் முத்தலிப். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அப்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை ஆமினா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஷாமுடைய நாட்டிற்கு மதீனாவில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் அங்கு செல்லும் பொழுதுதான் அங்கே தவறுதலாக வரக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் மரணமடைந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னதாகத்தான் ஆமுல் ஃபீல் என்ன, ஆபிரகாம் என்ற ஒரு மன்னன் காபாவிற்கு அதிகமான மக்கள்கள் வந்து போதி கொண்டிருக்கின்றார்களே, அதிகமான மக்கள் இந்த காபாவை சுற்றி தவாப் செய்கின்றார்களே, அதே போன்று நாமும் ஒரு பள்ளிவாசலை, ஒரு இடத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை தன்னுடைய ஊரிலே அவர் அமைத்தார். ஆனால் ஒரு சில மனிதர்கள் அவருடைய அந்த ஆலயத்தை இழிவுபடுத்தி விட்டனர். அதன் காரணமாக ஆபிரகாம் கோபமடைந்து தன்னுடைய படைகளோடு யானை படைகளை அழைத்து கொண்டு வருகின்றான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய அந்த வசனம், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றானே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ ததுலீல், அவனுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கவில்லையா? இப்படி அல்லாஹ் அந்த ஃபீலுடைய வசனங்களை இறக்குகின்றான். ஒரு சிறிய பறவையை கொண்டு அந்த யானைப்படைகளை அல்லாஹ் நெருப்பினாலான கற்களை எரிய வைத்து அந்த யானைப்படையை சுக்குநூறாக ஆக்குகின்றான். என்ன அல்லாஹ் இறுதியாக அந்த வசனத்தைகளே கூறுகின்றான், மஅக்கூல், மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹ் அந்த படையை ஆக்கிவிட்டான். அன்பான சகோதரர்களே, இதற்கு இந்த ஆண்டிற்கு 55 நாட்களுக்கு பின்னதாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். இப்படி பனு ஹாஷிம் என்ற இந்த கோத்திரம் என்பது ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு தனித்தனி பிரிவுகளாக வந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு தான். இன்னும் இந்த குறைஷி குலத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன கூறுகின்றான், லீலாஃபி குறைஷ், குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாவதற்காக, ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலேயும் குளிர்காலத்திலேயும் பயணத்தில் அவர்களுக்கு விருப்பம் உண்டாகுவதற்காக, இன்னும் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றார். இப்படி குறைஷி குலத்தில் தான் பனு ஹாஷிம் என்ற ஒரு கோத்திரம் உருவானது. அவர்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய அந்த பிரபலியமான பெயர்களுக்கு காரணம் அவர்கள் ஹாஜிகளுக்கு அதிகமாக உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி பிரமாணம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வரிசையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இத்துடன் இந்த பனு ஹாஷிம் அவர்களுடைய அந்த கோத்திரத்தினுடைய வரலாறு முடிவடைகின்றது. ஆக அன்பான சகோதரர்களே, வரலாறுகளை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவர்களுடைய அந்த கோத்திரத்தினுடைய பெயர்களை சுட்டி காண்பிப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மக்களும் அவரவர்களுடைய கோத்திரங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். எப்படி என்றால், ஒரு மனிதர் தவறிழைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதரை இன்னொருவர் எந்த விதமான தண்டனையும் கொடுக்கக்கூடாது. மாறாக அவருடைய அந்த கோத்திரத்தாரிடத்திலே அவரை பதிவு செய்து அவரை குற்றவாளியாக நியமனம் செய்வதற்கு பின்னதாகத்தான் அவரிடத்திலே சொல்லி அவர்களுக்கான தண்டனையை தர வேண்டும், தண்டனை பிறப்பிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அவரவர்களுக்கென்று தனித்துவமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அனைத்து குலங்களுக்கும் முதன்மையாக தலைமையாக இருந்த ஒரு கோத்திரம்தான் பனு ஹாஷிம் அவர்கள். எந்த ஒரு மனிதர்கள் எந்த ஒரு குலத்திலே ஒருவர் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் முதன்மையாக அவர்கள் யாரிடத்திலே கேட்க வேண்டும், பனு ஹாஷிம் என்ற அந்த கோத்திரத்தாரிடத்திலே கேட்டதற்கு பின்னதாக தான் அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு தான் அனைத்து விதமான காரியங்களும் அன்றைக்கு அரபு தேசங்களில் நடைபெற்றது. இன்றைக்கு எப்படி நம்முடைய ஊர்களிலே ஒவ்வொருவர்களும் அவரவர்களுக்கென்று வம்சாவளிகளுடைய பெயர்களை சொல்லிக் கொள்கின்றார்கள்.
அதே போன்றுதான் அன்றைக்கு அரபு சமுதாயத்தில் உள்ள மக்கள்கள் தனக்கென்று ஒரு தலைவர்களை நியமனம் செய்து அவர்களின் வழியாக பல பிரிவுகளை பிரித்து அதன் மூலமாக ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு பதவிகளை கொடுத்து அதன்படி அவர்கள் செய்யப்படக்கூடியவர்களாக அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆக அன்பான சகோதரர்களை, இத்துடன் ஹாஷிம் கோத்திரத்தினுடைய வரலாறுகளை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.